குட் மார்னிங் எவ்ரிபடி. அனைவருக்கும் காலை வணக்கம். இரும்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ மதுரையில் வந்து லைட்டாக டிஸ்டில் ஆகிட்டு இருக்கு. இங்கே இந்த நேரத்தில் இந்த ஷூட்டிங் எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னா, அந்த சேம் டாபிக் தட் வாட் வி டிட் எஸ்டர்டே. அதாவது ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபிள்னா வேற ஒன்றும் நீங்கள் குழப்பிக்கிற வேணாம். அதாவது ஒரு ஐசோலேஷன் மூவ்மெண்ட்டு, கையை தனிமைப்படுத்தி செய்கிறது, அப்புறம் ஒரு கம்பைன் மூவ்மெண்ட்டு, கையை ஜாயின் பண்ணி செய்கிறது. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு. அன்னைக்கு வந்து செஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். செஸ்ட்டில் செய்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஷோல்டர்ஸ்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து என்னோட வந்து எங்கள் ஜிம்மில் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸசைஸ் செய்கிற டிராஃபிக் சார்ஜென்ட்டு மிஸ்டர் காயம்பு சார் இருக்கார். டிராஃபிக் சார்ஜென்ட்டாக இருக்கார். டெய்லி வந்துடுவார். டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடுவார். சார் இன்னைக்கு உங்கள் முன்னாடி செஞ்சு காமிப்பார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பாஸ்போர்ட், அதாவது ஃப்ரீ எக்ஸசைஸில் இப்போ சார் செய்ய போகிற எக்ஸசைஸ் வந்து நான் முதல் சொன்னேன் பாருங்க, ஐசோலேட்டடு, அதாவது தனிமைப்படுத்தி செய்கிறது. இந்த கையும் தனியாக செய்யும், அந்த கையும் தனியாக செய்யும். கம்பைன் மூவ்மெண்ட் கிடையாது, ஜாயின் மூவ்மெண்ட் கிடையாது, மல்டி ஜாயின் மூவ்மெண்ட் கிடையாது, ஐசோலேட்டட் மூவ்மெண்ட். பாருங்கள் எப்படி செய்கிறாரு பாருங்கள். டிராஃபிக் சார்ஜன் மிஸ்டர் காயம்பு. கொடுங்க. அவ்வளோதான். மெல்ல, உடம்பு அசைக்காமல் மெல்ல மெல்ல மெல்ல. அவ்வளோதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. போதும், கரெக்டாக விழுந்துருக்காவனே இருக்கு. சும்மா நீங்கள் சாதாரணமாக இருங்க. அதாவது இப்போ வந்து சார் செஞ்சது வந்து ஐசோலேட்டட் பிரின்சிபல், டம்பிள் சைடு ரைஸ் செஞ்சார். அதுக்கு ரிலேட்டடாக அப்படியே டம்பிள் சைடு ரைஸுக்கு அடுத்து ப்ரெஸ் பிகைண்ட் நெக் போடுறாரு பாருங்க. போடுங்க, நல்லா அகலமாச்சு. ப்ரெஸ் பிகைண்ட் நெக், வெரி குட். அங்கே பாருங்க. சரவணா உள்ளவா, சரவணா. பார்த்தீங்களா, மேலே ஏற்றுறாரு, காது வரைக்கும் இறக்குறாரு. போலீஸ் ஆஃபீஸரு தொடர்ந்து ஜிம்முக்கு வராரு பாருங்க. ஜிம்முக்கு பையன் எல்லாம் கரெக்டாக தொடர்ந்து வரணும், ஜிம்முக்கு வரணும். ஒரு 10 நம்பர். போதும் சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, வந்து சைட் ரைஸ் போட்டாங்க, ப்ரெஸ் பிகைண்ட் நெக் போட்டார். இப்போ வந்து என்ன போடுறாருன்னா, ஃப்ரண்ட் ரைஸ், டம்பல் ஃப்ரண்ட் ரைஸ், ஃப்ரண்ட் டெல்டாய்டுக்கு டம்பல் ஃப்ரண்ட் ரைஸ். அதை போட்டுட்டு அடுத்து வந்து மிலிட்ரி ப்ரெஸ், அதாவது ஷோல்டர் பார்பல் ப்ரெஸ். இப்போ பாருங்க, இப்போ போடுங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக வருதா? ஃப்ரண்ட் ரைஸ். ஆல்டர்னேட்டிவ்னா ஐசோலேட்டடுனா என்னென்னா, லெஃப்ட் செய்கிற வேலையை லெஃப்ட்டு தான் செய்யும், ரைட்டு செய்கிற வேலையை ரைட்டு தான் செய்யும். இப்போ பாரை தூக்கணும்னு வைங்க, பார் வந்து லெஃப்ட் வீக்காக இருந்தால் ரைட்டு அந்த வேலையை செஞ்சிடும். இதில் அப்படி செய்ய முடியாது, திருட முடியாது பவரை. மெல்ல. ஓகே சார், பார்த்துட்டீங்களா ஆடியன்ஸ்? பார்த்துட்டீங்களா? பாருங்கள், இதான் சார் கீழே வச்சுருக்கேன். வாங்கிக்கிறேன் சரவணா அது மாதிரி கீழே வச்சுருக்காரு. இப்போ சார் அப்படியே ஃப்ரண்ட் ரைஸ், இந்த ஃப்ரண்ட்டில் போடுறீங்க, பாரை ஃப்ரண்ட்டில் போடுறீங்க. இல்லை வேண்டாம் சரவணா. இந்த 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 இப்போ முதல்ல சார் வந்து டம்பல்ல ஃப்ரண்ட் ரைஸ் செஞ்சார், டம்பல் ஃப்ரண்ட் ரைஸ். இப்போ அதே பாரில் சேமா ஃப்ரண்ட் ரைஸ், பார்பல் ஃப்ரண்ட் ரைஸ். இது வந்து கம்பைன் மூமெண்ட்டு. முதல் செஞ்சது ஐசோலேட்டட் மூமெண்ட்டு. புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? ரைட். இப்போ பாருங்க, சரி சார். பாருங்க, அவ்வளோ கரெக்டாக நேராக ஏற்றி எடுக்கிறாரு பாருங்க. வாட் எவர் இட் மேபி, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஷுட் பி டன் இன் அ ப்ராப்பர் மேனர். நாட் ஹவு மெனி, பட் நாட் நீங்கள் எவ்வளோ வெயிட் போடுறீங்க, எவ்வளோ நம்பர் போடுறீங்க, அது கணக்கு கிடையாது. கரெக்டாக போடணும். இட் ஷுட் பி டன் இன் அ பெர்ஃபெக்ட் மேனர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வச்சுருக்கேன். இப்போ மூணாவது எக்ஸசைஸு, அதாவது வந்து சைட் ரைஸ் போட்டார், அடுத்து ஃப்ரண்ட் ரைஸ் போட்டார். இப்போ வந்து டம்பல் ப்ரெஸ் போடுங்க சார். டம்பலை வந்து டம்பலை ஷோல்டரில் வச்சுட்டாரு, மேலே ஏற்றி இறக்குறாரு பாருங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. போலீஸ் கான்ஸ்டபிள், டிராஃபிக் கான்ஸ்டபிள். ரைட், தேங்க்யூ சார்.
ஓகே. இப்போ வந்து சார் வந்து டம்பல் ப்ரெஸ் செஞ்சார், டம்பல் ப்ரெஸ். இப்போ டம்பல் ப்ரெஸ்ஸுக்கு அடுத்து மார்பிள் ப்ரெஸ் பண்ணுறார். மார்பிள் ப்ரெஸ்னா மிலிட்ரி ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ், ஓகே சார். பாருங்கள் அவர் எப்படி செய்கிறாரு பாருங்கள். இறக்கும் போது ஸ்லோவாக இறக்குறாரு பாருங்கள். அது மாதிரி தான். ஏன்னா வெயிட் வந்து வேகமாக இறங்கும். அப்போ நீங்கள் மெல்ல இறக்கணும். வெயிட் ஏறாது, அதை வேகமாக ஏற்றணும். கிராவிட்டியை வந்து கிராவிட்டிக்கு புவியீர்ப்பு சக்திக்கு அகைன்ஸ்டாக நம்ம எக்ஸசைஸ் செய்கிறோம் பாருங்கள். மெல்ல இறக்குறாரு, வேகமாக இழுக்கும் வெயிட்டு. புவியீர்ப்பு சக்தி வெயிட்டை வேகமாக இழுக்கும், மெல்ல இறக்குறாரு, வேகமாக ஏற்றுறாரு. அதான் அதான் டெக்னிக்கு. வெரி குட், வெரி குட், சூப்பர் சார், சூப்பர், அருமையாக செஞ்சார். போதும் சார், வெரி குட். கரெக்டாக ஷோல்டர் வச்சு இறக்குறாரு பாருங்க. அதான் இப்போ வந்து சார் போகிற வந்து ஃபைனல் எக்ஸசைஸ். அதாவது 4 மெத்தடு. நான் முன்னே 12 24. இதில் வந்து நீங்கள் 2 செட்டு 2 மெத்தடு ஃபாலோ பண்ணாலும் சரி, 3 மெத்தடு ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. ஆனால் ஒரு ஐசோலேட்டட் மூமெண்ட்டு, ஒரு கம்பைன் மூமெண்ட், ஜாயின் மூமெண்ட்டு அப்படி பண்ணீங்கன்னா அதுதான் ஃப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபல். மசலில் உழுகும். இப்போ செய்யும் சார். இப்போ பாருங்கள், இப்போ வந்து டம்பல் ஸ்ட்ரக்ஸ் பண்ணுறாரு சார். டம்பல் ஸ்ட்ரக்ஸ்னா ஐசோலேட்டட் மூமெண்ட்டு. 2 கையும் தனிமைப்படுத்தி செய்கிறாரு பாருங்க. டம்பலில் செய்கிறாரு பாருங்க. ஒட்டி நில்றா, அவரை ஒட்டி சுரிச்சம்மா நில்றா. அப்படியே முன்னாடி வாங்க சார். அப்படியே அப்படியே ஃப்ரண்ட்டில் வாங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் போடுறாரு பாருங்க. முதல்ல டம்பல் ஸ்ட்ரக்ஸ் வந்து சைடில் போட்டார், இப்போ ஃப்ரண்ட்டில் போடுறாரு பாருங்க. நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கா, நல்லா 30 நம்பர் 50 நம்பர் போட்டுக்கிட்டே இருங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன மாப்பிள்ள, அப்புறம் என்னாச்சு, செல்லு வந்துருச்சா, படத்துக்கு போகுமா சாயங்காலம், அப்படி இப்படின்னு பேசக்கூடாது. ரைட், தேங்க்யூ சார். போதும், வச்சுருங்க. அப்படியே கீழே வச்சுருங்க. இப்போ வந்து டம்பல் ஸ்ட்ரக்ஸ் சார் செஞ்சார். சைட்லேயே செஞ்சார், ஃப்ரண்ட்லேயே செஞ்சார். இப்போ அடுத்து வந்து என்ன செய்கிறாருன்னா அப்ரைட் ரோ. அப்ரைட் ரோ இந்த 2 எக்ஸசைஸ் வந்து ட்ரெப்பீசியஸ்க்கு. மொதல் 3 எக்ஸசைஸ் செஞ்சது வந்து பூரா டெல்ட்டுக்கு, ஃப்ரண்ட் டெல்ட்டு, மிடில், பேக்கு, ரியர் 3க்கு செஞ்சது. இப்போ செய்கிறது வந்து அப்ரைட் ரோ, ட்ரெப்பீசியஸ் மசல். ஆஃப் பண்ணிடு சார் செய்கிறாரு பாருங்க. அப்ரைட் ரோ இந்த சென்ஸு இதுதான் வந்து ட்ரெப்பீசியஸ்க்கு பெஸ்ட் எக்ஸசைஸ். நிறைய எக்ஸசைஸ் இருக்கும், ஆனால் இந்த ட்ராப்புக்கு வந்து ஸ்ட்ரக்கும் அப்ரைட் ரோவும் தவிர வேறு எக்ஸசைஸ் கிடையாது. போடுங்க சார். அழகாக போடுறாரு பாருங்க. அங்கே பாருங்க. அப்படி அதாவது இதுதான் உண்மையான ஒரிஜினல் மெத்தடு. எப்படின்னா நாங்களாம் முன்னாடி இப்படி தான் போடுவோம். ஏன்னா லீவ் த பார் லிட்டில் பிட் அவே ஃப்ரம் யுவர் பாடின்னு தான் நான்லாம் படிச்சிருக்கேன். பாரை லீவ் த பார்னா என்ன, பாரை விடு, லிட்டில் பிட் அவே ஃப்ரம் யுவர் பாடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி விடு, அவே ஃப்ரம் தள்ளி விடு. அதுதான் செய்கிறாரு பாருங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா பாருங்க, மொத்த ட்ராப் வெளியே வருது பாருங்க அவருக்கு. இதான் உண்மையான மெத்தடு. இப்போ இன்னைக்கு வந்து எல்லாருமே அப்படி நேரம் ஏற்றி இறக்குறோம். நாங்களாம் முன்னாடி தள்ளி இறக்கியா அப்படின்பாங்க. பாருங்க, அந்த மசால் வெளியே வருது பாருங்க. இன்னும் கூட அவருக்கு நல்லா வரும். டெய்லி வந்தாருன்னா வந்துடும். அவர் டைம் கிடைக்கும் போது தான் வராரு. டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு வர்றது கஷ்டம். ஓகே சார், சூப்பர். ஓகே அப்படியே சேர்ந்து நில்லுங்க. வா. இப்போ சும்மா வா, நீ வா. சரி, சேர்ந்து நில்லு. பார்வையாளர்களே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபலில், அதாவது ப்ரீ எக்ஸாஸ்ட் பிரின்சிபலில் எப்படி ஷோல்டர் எக்ஸசைஸ் செய்கிறதுன்றத ஒரு ஷோல்டர் ரொட்டீனவே செஞ்சு காமிச்சார் சாரு, நம்ம டிராஃபிக் சார்ஜென்ட்டு. நான் வந்து அவரை வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் செய்யணும்னு கூப்பிட்டேன். ஆனால் அவர் இன்னைக்கு ஃபுல் பம்பில் இருந்தார். எல்லா எக்ஸசைஸையும் நானே செஞ்சிடறேன் சார், நோ ப்ராப்ளம்னாரு. அதனால் நீங்கள் நல்லா இதை பாருங்கள். அதாவது ஒரு ஐசோலேட்டட் பிரின்சிபல், ஒரு கம்பைன் மூவ்மெண்ட்டு, அப்படி மாற்றி செஞ்சுருக்கோம். நீங்கள் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேக்கு போடுவீங்க, அடுத்து ஃப்ரண்ட்டு போடுவீங்க, அப்புறம் ஃப்ரண்ட் ரைஸ் போடுவீங்க, சைடு ரைஸ் போடுவீங்க, குனிஞ்சிட்டு போடுவீங்க, எப்படி தான் போடுவீங்க. ஒரு மொனாட்டனஸாக இருக்கும். இது என்னென்னா நான் சொல்கிறேன், ஒரு கம்பைன் மூவ்மெண்ட்டு, ஒரு ஜாயின் மூவ்மெண்ட்டு, ஒரு ஐசோலேட்டட் மூவ்மெண்ட்டு, ஒரு கம்பைன் மூவ்மெண்ட்டு, அப்படி செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போர்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் 60 வயசு வரைக்கும் எக்ஸசைஸ் செய்கிறேன், போர் அடிக்காமல் இருக்கு. என்ன எப்படி சார் நீங்கள் செய்கிறீங்க? எக்ஸசைஸ் அப்படி தான் மாற்றி செய்கிறோம்.
இதெல்லாம் அருமையான வின்ஸ் ஜிரோண்டா மாதிரி அயன் குரு ராபர்ட் கென்னடி மாதிரி ஆளுங்க ரெப்ஸுன்ற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ்களை செஞ்சதுதான் உடம்பெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ணோம். எங்களுக்கெல்லாம் அர்னால்டு லூஃபரிக்கோ மாதிரி அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு சர்டன் பீரியடில் மசில் குரோத்தே கிடைக்கல, மசில் ஸ்டாக்னேஷன் வளர்ச்சி அப்படியே வளரவே இல்லை, அப்படியே நின்றுச்சு நறுங்கிய நிலைமையில. அப்போ நாங்கள் எப்படி டெவலப் பண்ணோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்றாரு. ஓகே, நீங்கள் இதை டெவலப் பண்ணுறீங்களா? நல்லா ஜிம்முக்கு போங்க, வித்தியாசமாக செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா பட்டனையும் அமைக்கி விடுங்க. தேங்க்யூ.